இந்த கால வேளையில் என்ற உள்ளத்தில் வந்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தயவுசெய்து யாரும் அமருங்கள். என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஒரு சீஷனுடைய பேர் யோவான் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த யோவானை கொண்டு கொதிக்கிற எண்ணெயில செத்து போவதற்கு, அவருடைய இடுப்பளவு அல்ல, தோல் மூட்டுகள் மட்டுமல்ல, முழு மனுஷனையும் அப்படியே எண்ணெய்க்குள்ள, கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள கொண்டு அப்படியே போட்டார்கள். என்னண்டா செத்து போட்டுமெண்டு. எத்தனை பேருக்கு எண்ணெய், கொதிக்கிற எண்ணெய் அல்லாவிட்டா சுடுகிற எண்ணெய் உங்களுடைய சரத்தில், உங்களுடைய தோளில், கையில் எங்கேயும் பட்டு வேதனைப்பட்ட ஆட்கள் இருந்தால் மாத்திரம் கையொத்துங்க பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் அது எப்படி. யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் மூச்சு கூட எடுக்க இயலாத அளவுக்கு. நீங்க யோசிக்கிறீங்களா? நேரு மன்னன் இவங்கள் எல்லாம் பேசாமல், கிறிஸ்தவர்களை கஷ்டப்படுத்தாமல், பேசாமல் இலகுவாக காரியங்களை செய்தார்கள் என்று சொல்லுகிறீங்களா? இல்ல, அவங்கள கொல்ல வேணும், அழிக்க வேணும் என்று சொல்லி பல காரியங்கள் செய்யும் வேளையில யோவானை கொண்டாந்து பெரிய ஒரு கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள செத்து போ என்று சொல்லி தூக்கி எறிஞ்ச வேளையில ஆண்டவர், the miracle working God, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோட இருந்த தேவன், அந்த தேவன் மாறாத தேவன், யோவானை அற்புதமான முறையில் உயிரோட வைத்து, யோசிச்சு பாருங்க. அதுக்கு பிறகு காயங்கள் கட்டுனாங்களா? அந்த எண்ணெய் கொப்பளங்கள் சரீரத்தில் ஏற்பட்ட காயங்களுக்கு ஏதாயிலும் மருந்து போட்டார்கள் என்று பைபிளில் சொல்லியிருக்குதா? இல்லை. கொண்டு போய் செத்து போண்டு திரும்ப கொண்டு போய் பத்மோ தீவில் ஹாலிடேஸுக்கு, மெக்சிகோக்கோ அல்லாவிட்டா வேற கரபியன் கண்ட்ரிக்கு அனுப்பின மாதிரி இல்லை. செத்து போ, துளைஞ்சு போ என்று சொல்லி அவனை கொண்டு போய் பத்மோ தீவில் விட்ட வேளையில் கர்த்தருடைய நாளில அவன் ஆவிக்குள்ளானான் என்று சொல்லி காணக்கூடியதா இருக்குது. இன்றைக்கு நான் சொல்ல வருகிற ஒரு காரியம், இது என்ற பிரசங்கம் அல்ல, ஆனால் இதில் சொல்ல வருகிற காரியம், யார் யார் என்னென்ன உபத்திரத்துக்கூடாக போறீங்கள் என்பது எனக்கு தெரியாது, என்னென்ன கஷ்டங்களுக்கூடாக போறீங்கள் என்பது எனக்கு தெரியாது, எப்படி நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்கள் என்பது எனக்கு தெரியாது. எனக்கு இதை தாங்க முடியாத ஆண்டவரே என்று நீங்க சொல்லும் வேளையில ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, எங்களுடைய திராணிக்கு மேலாக அவர் சோதனைக்கு இடம் கொடுக்க மாட்டார். எங்களுடைய வாழ்க்கையில் அவருக்கு தெரியும், இவ்வளவும் அவன் சகிக்க முடியும், இவ்வளத்தையும் சகிக்க முடியும் என்று சொல்லி அவர் அனுமதிக்கிறார். தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு வழியையும் அவர் ஏற்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறவர்கள், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஐயோ நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன், எவ்வளவு வேதனைப்படுகிறேன், ஒருவருக்கும் இது விளங்காது, புரியாது என்று சொல்லுகிற ஆட்கள் நீங்க இருக்கக்கூடும். ஆனால் இந்த கால வேளையில கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்ய போறார். ஏனென்று சொன்னால், யோவானுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தலை ஆண்டவர் எழுதி தந்து எங்களை அவருடைய ரகசிய வருகைக்கும் அவருடைய 2ஆம் வருகைக்கும் நடக்க போற சம்பவங்களை எழுத வைத்தவர். எங்களுக்கு கூடாக, கஷ்டங்களுக்கூடாக, வேதனைக்கூடாக, துன்பத்துக்கூடாக, துயரத்துக்கூடாக போகிறவர்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவர் உங்களை எடுத்து உபயோகித்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக்குவதற்கு ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இஸ் ப்ரிப்பேரிங் யூ ஃபார் அ கிரேட்டர் மினிஸ்ட்ரி. இவ்வளவு காலம் யோவானு கூடாக செய்ததை விட கடைசி காலத்தில் ஒருவருக்கும் கொடுக்காத வெளிப்பாட்டை ஆண்டவர் யோவானுக்கு கொடுத்தார் என்று சொன்னால், இந்த கால வேளையில ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நன்மையான காரியத்தை செய்ய இருக்கிறார். ஆகவே cheer up my dear brother and my sister, உற்சாகம் அடையுங்கள். என்று சொன்னார், God is still on the throne. தேவன் இன்னும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். Nothing is impossible with God. All things are possible. When the men of God and the people of God came before Jericho walls, எரிகோ மதில்களுக்கு முன்பதாக தேவ ஜனங்கள் வந்த வேளையில they could not penetrate through that. It was a difficulty for them to go through that walls. அந்த மதில்களுக்கூடாக, அலங்கத்துக்கூடாக போகிறது கஷ்டமா இருந்தது. But God said, be quiet. அமைதலாயிரு, அமைதலாயிரு, ஆனா do whatever I say. நான் சொல்றதை மாத்திரம் செய்ய என்று சொன்னார். This morning God is speaking to us. Do what the Lord is saying. கர்த்தர் உனக்கு என்னத்தை சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் செய். Don't listen to the other voices. மற்ற உன்னுடைய சொந்த விருப்பத்துக்கு, மனுஷர் சொல்ற காரியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டாம்.
God is on the throne. God is going to do a miracle in your life. In your family, you are going through some difficulties. God is good and He will do some great things in your family. உங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவர் நன்மையான காரியங்களை செய்வார். It is impossible என்று யோசிக்கிற காரியங்களை என்னுடைய தேவனாலே எல்லாம் கூடும் என்பதை விசுவாசிக்கிறேன். My God is a great and a good and a big God. என்னுடைய தேவன் நல்ல தேவனாய் இருக்கிறார், பெரிய தேவனாய் இருக்கிறார், அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். எரிகோ மதில்களை சுத்தி 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 அமதலாக சுத்தி வந்தார்கள். They were not praising, they were not making any joyful noise, they were not even doing any kind of things, but they were just going around the wall. But on the seventh day, ஏழாவது நாள் கர்த்தர் சொன்னார், என்னவென்று சொன்னால், நீங்கள் ஆர்ப்பரிக்க ஆரம்பிக்க வேண்டும். on the seventh time, ஏழாவது நாள் துதிக்க வேண்டும். எப்பொழுதென்றால் ஏழாவது முறை வரும் வேளையில். It was not easy to walk, it was difficult. களைச்சு போயிருப்பாங்க. ஆனால் என்னன்னு சொன்னால், களைத்து போன நேரத்திலேயும் learn this something, உங்களுக்கு முடியாமல் இருக்கிற நேரத்திலேயும் நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கும் வேளையில் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற அலங்கங்கள், உங்களுக்கு முன்பதாக இருக்கிற தடைகள் அப்படியே நொறுங்கி கீழே விழுகிறத நீங்கள் காண்பீங்க. and you will be able to go forward. நீங்கள் முன்னுக்கு செல்லக்கூடியதாக கர்த்தர் கிருபை அளிப்பார். There are people in this congregation right now who needed this word. இந்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடியதாக இந்த தேவையோடு இருந்தீங்க. for an encouragement. God can use you. God can use you. If He spoke through a donkey, ஒரு கழுதை கூடாக பேசுவார் என்று சொன்னார், why not He uses? அவர் எங்களை எடுத்து பாய்க்க ஆயத்தமாக இருக்கிறார். கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ண போறோம் இன்றைக்கு இந்த கால வேளையில வார்த்தைக்காக. எங்களை நேசிக்கிற நல்ல தாப்பனே, இந்த அருமையான கால வேளையில உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவா, எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், காலநிலைகள் சரியில்லாமல் இருந்தாலும், சர்றங்களில் பலவீனங்கள், வருத்தங்கள், வியாதிகள் இருந்தாலும், அன்பின் ஆண்டவர், உங்களுடைய ஜனங்கள் சுவாமி உங்களுடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு வந்த ஒவ்வொருவரையும் அன்பின் ஆண்டவர் இந்த கால வேளையில தொட்டு ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆல்ரெடி யூ ஹேவ் begun to bless people, my master. நீங்க ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். திட நம்பிக்கையை தருவதற்காக ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவர், உம்மால நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், ஒரு மதிலை தாண்டிடுவேன் என்று அந்த தைரியத்தை ஆண்டவா நீங்க தாவீதுக்கு மாத்திரமல்ல, இந்த காலவேளையில் அந்த வார்த்தை கூடாக எங்களையும் திடப்படுத்தி தைரியப்படுத்தி பலப்படுத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். I can do all things through Christ Jesus who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால எனக்கு எல்லாம் செய்ய பலன் உண்டு என்று சொல்லி அன்பின் ஆண்டவர், இந்த ஜனங்கள் ஆண்டு அந்த வார்த்தைகளை அறிக்கையிடும் வேளையில ஆண்டவா பெரிய காரியங்கள் நடக்கட்டும். உங்களோட வார்த்தையை ஆசீர்வதித்து தாங்க. என்னை உங்களோட சிலுவையின் பின்னால் வைத்து நீங்கள் எனக்கூடாக பேச போகிறதுக்காக நன்றி என்று சொல்லுகிறேன். உங்களோட நாம மகிமை அடையட்டும். இருதயங்கள் திறக்கப்படட்டும், கண்கள் திறக்கப்படட்டும், செவிகள் திறக்கப்பட்டதாக இருக்கட்டும். சிந்தனைகள் அங்கிங்க அலைந்து தெரியாதபடி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நல்நாமத்துக்கு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த பைபிளில் எழுதப்பட்டது எல்லாம் ஆண்டவர் அதில் நல்லதும் எழுதப்பட்டிருக்குது, கூடாமல் ஆக்கள் நடந்தது எழுதப்பட்டிருக்கிறது, கூடாத சம்பவங்கள் நடந்தது எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் எங்களுடைய நன்மைக்காக, அவர்களை போல நாங்கள் வாழ முடியும், அவர்கள் செய்த பிழைகளை நாங்கள் செய்யாமல் இருக்க கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துவதற்காக இந்த வார்த்தைகள் எழுதியிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம் பாப்பா. ஆகவே இந்த கால வேளையில் இந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் படிக்கும் வேளையில் இது கர்த்தருடைய வசனம் எங்களுக்குரியது, எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. 2 தீமோத்தேயுக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்க யாராயிலும் எடுத்தவர்கள் சத்தமாக வாசிங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21 வசனம். 20 அடுத்த வசனம். ஒரு பெரிய வீட்டில் பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல்
இன்றைக்கு இந்த கால வேளையில் நாங்கள் பார்க்குறோம் என்னவென்று சொன்னால், இந்த 19ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், 19ஆம் வசனத்தில் வாசியுங்கள். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் அந்த ஃபவுண்டேஷன், இயேசு கிறிஸ்து தான் அந்த அஸ்திபாரம். ஏசாயாவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொண்டு அங்கே 16ஆம் வசனத்தை வாசிக்க நாங்கள் கேட்போம் என்று சொன்னால், ஏசாயாவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இல்லை, 28:16. ஆதலால் கர்த்தர் உரைக்கிறதாவது, இது கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கு இந்த காலவேளையில் இந்த சுயத்தில் நான் எதையும் பேசவில்லை. இட் இஸ் காட்ஸ் வேர்ட். ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம். அங்க சொல்லப்படுகிறது, ஒரு அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரிசுத்தப்பட்டதும் வெளியேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து சொல்லும் வேளையில இயேசு கிறிஸ்து தான் the cornerstone, மூளைக்கல்லு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னத்துக்கு மூளைக்கல்லு? தன்னுடைய சபைக்கு. அங்கே வாசித்து பார்க்கும் வழியில் மத்திய எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொன்னால், மத்திய 16ஆம் அதிகாரம் அங்கே 18ஆம் வசனத்தை வாசிக்கும் வேளையில் அங்கே சொல்லப்படுகிறது. மத்திய 16-18 எடுத்தவர்கள் வாசியுங்கள். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. சிலர் சொல்லுகிறார்கள் பேதுரு மேல சபையை கட்டுவேன் என்று. அது அல்ல, அது தவறான கருத்து. பேதுரு மேல கல்லை கட்டினால் இடிஞ்சு விழும். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவன் செய்த அறிக்கையில நீ சொல்லுகிறாய் என்னவென்று சொன்னால், இந்த கற்பரையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல நான் சபையை கட்டுவேன். அவர் மேல சபை கட்டப்பட்டு எழுப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் இந்த சபையில ஒரு அவயமாக அங்கமாக இருக்கிறோம். சர்வலோக சபை, உலகத்தில் பல சபைகள் இருக்கிறது. அதில் நாங்கள் ஒரு குட்டி சபை. ஆனால் என்னவென்று சொன்னால், எல்லா சபையும் கர்த்தரால கட்டி எழுப்பப்படுகிற சபையாக இருக்கிறது. நாங்கள் இன்றைக்கு இந்த கால வேளையில் பார்க்கும் வேளையில், அங்கே அந்த வசனத்தை வாசிக்கும் வேளையில், அஸ்திபாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. 16ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் வாசிப்போம் என்னவென்று சொன்னால், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எனக்கு இன்றைக்கு சந்தோஷம், நீங்கள் போட்டியாக வாசிக்கிறீங்க பைபிள், அதுவும் சத்தமாக வாசிக்கிறீங்க. அதுதான் எனக்கு வேணும். இழுத்து மெல்லமாக வாசிக்காமல் நல்ல இன்றைக்கு உற்சாகமாக இருக்கிறீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. கோ ஹெட். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சீர்கேடான எல்லாரும் இதை நல்லா மனதுக்குள்ள பதித்து வைங்க, இருதயத்தில் பதித்து வைங்க. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு. தேவையில்லை இஞ்சாருங்க, இதை என்ன நடந்ததுன்னு தெரியுமோ, வாய மூடு. தேவையில்லாத கதையை கதைக்காத. இன்றைக்கு எங்கள்கிட்ட வந்துட்டு உங்களுக்கு நேற்று இப்படி நடந்ததாம் ஆக்சிடென்ட், அதை நீ கதைக்காத. ஆக்சிடென்ட் பட்டாலும் கர்த்தர் என்ன பாதுகாத்து இன்றைக்கும் உயிரோட வச்சிருக்கிறார். இன்றைக்கு இந்த காலவெளியில் எனக்கு ஒரு தேவனுடைய மகன் வந்து சொன்னார், பாஸ்டர் காலையில் வரும் வழியில் கார் ஸ்கிட் பண்ணிட்டுது, போயிட்டு இன்னொரு வெஹிக்கிளோட தட்டிட்டுது பாஸ்டர். அந்த மனுஷன் வந்து மற்ற காரில் இருந்த நபர் வந்து பார்த்துட்டு, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அனுப்பக்கூடாதா கர்த்தர் கிருபை. என்னுடைய தேவன் நல்ல தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். கண்களில் அவருடைய மனுஷருடைய கண்களில் தேவனுடைய கண்களில் தயவு பெற்றுக்கொள்ள கிருபை அளிக்கிறார். ஆகவே எல்லாரும் இன்றைக்கூட இந்த தேவையில்லாத சீர்கேடான பேச்சுகளுக்கு விலகிரு. அவைகளால் என்று சொல்லும் வேளையில் பிராக்கெட்டுக்குள்ள போட்டிருக்கு கள்ள போதர்களான அவர்கள் அவபக்தி உள்ளவர்கள், பக்தி உள்ளவர்கள் அல்ல, அவபக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். கள்ள போதர்மார். இன்றைக்கு அந்த சேர்ச்சுக்கு போவோம் இந்த சேர்ச்சுக்கு போவோம் என்று சொல்லி கொண்டு போறதில்லை. ஆரோனை போல அழைப்பு பெற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த கனமான ஊழியத்துக்கு ஒருவரும் தண்ட பாட்டுக்கு வரக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இலகுவானது அல்ல. எத்தனையோ பேர் போதர் வேலையை செய்துவிட்டு இப்பொழுது பிரச்சனை வந்தோடனே விட்டுட்டு வேற வேலைகளை செய்ய போயிருக்கிறார்கள்.
அழைப்பை பெற்றால் எந்த நெருக்கம் வந்தால் என்ன, இந்த அக்னி கூடாக போனால் என்ன, ஆண்டவர் அந்த நபரோடு கூட இருந்து வழி நடத்துவார் என்பதை பார்க்கும் வேளையில் உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர்கள் யார், ஆண்டவரால் நியமிக்கப்படாத ஊழியக்காரர் யார் என்பதை நாங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கலாம். எல்லா சர்ச்சும் சர்ச் என்றதல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. அதுதான் ஆண்டவருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஊழியக்காரன், ஒரு பெரிய ஊழியக்காரன், அவர் என்னோடு கதைக்கும் போல சொன்னார், கத்தாவே கத்தாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோகத்துக்குள்ளே போக மாட்டான், பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோகத்துக்குள்ளே போவான் என்பதுக்கு அதில் ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், ஒரு அர்த்தம் அதில் உண்டு. என்னன்னு சொன்னால், நீ செய்து வருகிற ஊழியம் நல்லா தான் இருக்குது, பெருசாக தான் இருக்குது, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வருகிறார்கள், உண்மைத்தான். பட் ஐ டிடன்ட் ஆத்தரைஸ் யூ டு டூ திஸ் மினிஸ்ட்ரி. இந்த ஊழியத்தை செய்வதற்கு நான் உனக்கு கொடுக்கவே இல்லை. இன்றைக்கு இந்த கால வேளையில் நாங்கள் பார்க்குறோம் என்னன்னு சொன்னால், 17ஆம் வசனத்தை வாசிக்கும் வேளையில் அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவை போல் படரும். அங்க சொல்லப்படுகிறது, அவர்களுடைய வார்த்தை அரிப்புளவை போல படரும். இமேதேயும் பிலாத்தும் அப்படிப்பட்டவர்களே. இந்த இம்னேயும் பிலேத்தும் எப்படிப்பட்டவர்கள் என்று அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி சபைக்குள்ள தான் ஆட்கள் இருக்கிறாங்க. இப்ப நாங்க சபை என்று சொல்லும் வேளையில, ஒரு பெரிய வீடு என்று சொல்லும் வேளையில, ஆலயத்தை குறித்து தான் இன்றைக்கு இந்த காலவெளியில சொல்லப்படுகிறது. அங்க உதாரணமாக பவுல் சொல்லும் வேளையில, ஒரு பெரிய வீட்டில் பாத்திரங்கள் இருப்பது போல இன்றைக்கு சபையில நாங்கள் எல்லாம் பாத்திரங்கள், ஒவ்வொரு பாத்திரங்களா இருக்கிறோம். இந்த இம்னேயும் பிலேத்தும் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி 18ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. வாசிங்கள். இவர்கள் சத்தியத்தை விட்டு விலகுகிறார்கள். சபைக்குள்ள இருந்தவர்கள் தான், சபைக்குள்ள இருந்து கொண்டு சபையில இருக்கிற வார்த்தைகளை கேட்டு நீங்க பார்க்குறீங்க, யூதாசும் பிசாசுகளை துரத்தினவன் தான் பிசாசுக்கு இடம் கொடுத்தான். எப்பவும் நான் சொல்லுகிற ஒரு காரியம், யாரோடு நீங்க சேர்றீங்களோ அவங்கள போல நீங்க மாறுவீங்க. பேதுரு இயேசுவை காட்டி கொடுத்து அங்க கொண்டு போய் விசாரணை செய்யும் வேளையில இயேசுடைய சத்துருக்களோடு இருந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். அந்த வேளையில வந்து சொல்லுகிறார்கள், நீயும் அவர்களோடு கூட அவரோடு கூட இருக்கிறவன்ல ஒருவன் என்று சொல்லும் வேளையில அதுக்கு முதல் அவன் என்ன சொன்னான், நான் மரிக்கிறதா இருந்தாலும் உம்மோடு மரிப்பேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொன்னவன் இயேசுடைய சத்துருக்கள் மத்தியில் நிற்கும் வேளையிலே சொல்லுகிறான், எனக்கு இவரை உண்மையாகவே தெரியவே தெரியாது. எங்களுடைய பாஷையில சொல்ல போனா, சத்தியமா சொல்றேன், எனக்கு இவரை தெரியாது. கடலுக்கு மேல நடந்தவன் தானே, அற்புதங்களை கண்டவன் தானே, இரவு முழுதும் மீன் பிடித்து ஒரு பிரயோஜனம் இல்லாம ஒரு மீனும் அகப்படாம இருந்த மனுஷனுக்கு கர்த்தர் சொல்லும் வேளையில உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் என்று சொன்னவன் தானே. ஏன் அவன் அப்படி போனான் என்று சொன்னார், சத்துருக்களோடு கூட. இன்றைக்கு நீங்க அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் எங்களை சுத்திகரிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். நாங்க சிலரை விட்டு விலக வேணும். நாங்கள் சிலரை விடாமல் அவர்களும் எங்களுக்கு வேணும் இவர்களும் வேணும் என்று சொன்னா, நாங்க சில கிழமைகளுக்கு முன்பதாக பார்த்தோம், 2 தோணியில கால் வைக்க இயலாது, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய இயலாது, பாகாளியம் தேவனையும் வணங்க முடியாது. நாங்க பார்த்தது ஞாபகம் இருக்குதா யாருக்கும்? உலகத்தையும் உலக பொருளையும் கர்த்தரையும் சேவிக்க முடியாது. இந்த கால வேளையில தேவனுக்கு விரோதமாக இவர்கள் செய்தார்கள். இவர்கள் என்னத்தை, சத்தியத்தை விட்டு விலகி என்னத்தை சொன்னார்கள் என்றால், வாசித்து பாருங்கள். உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போட்டார்கள். அங்க உயிர்த்தெழுதல் முடிந்து விட்டது. டாக்டரின் உபதேசத்தை புலியாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆக்களுடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். நீங்க இதை கவனமா பார்த்தீங்களா, இது உங்களுக்கு எவ்வளவுக்கு விளங்குதோ இல்லையோ தெரியாது. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வார். சில ஆக்களோடு நாங்க கனெக்டட் ஆகும் வழியில, புலியான ஆக்களோட கனெக்டட் ஆகும் வழியில எங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தையும் விட்டு விலகி, சபைக்கு போறதையும் விட்டு பைபிள் வாசிக்கிறது, ப்ரே பண்றதை எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு எங்கட பாட்டுக்கு நாங்க வாழ்ந்து கொண்டிருந்து நாங்கள் என்ன செய்வோம், ஆண்டவர்
வருகையின் வேளையில கைவிடப்பட்ட நிலையில இருப்போம். அல்லாவிட்டா மரித்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக மாட்டோம். ஃபாஸ்டிங் அண்ட் பிரேயர் நேற்று நடந்தது. அதில் நான் சொன்ன ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, இந்த உள்ளத்தில் வந்த ஒரு காரியம், இந்த பைபிள் ஸ்டடிக்கு, ஃபாஸ்டிங் அண்ட் பிரேயருக்கு, சண்டே சர்வீசஸுக்கு வருகிறவங்க, நைட் பிரேயருக்கு வருகிறவங்க, வீட்டு கூட்டங்களில் பங்கு பெறுகிறவர்கள் எல்லாம் ஓவர் அண்ட் ஓவர் திரும்ப 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 தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 அது இட் இஸ் அவங்கள இருதயத்தை அப்படியே அந்த வார்த்தைகள் நிரப்பி கொண்டு இருக்குது. அப்போ எந்த ஒரு காரியம் வந்தாலும், எனக்கு ஒரு முறை கிட்னி ஸ்டோன் வந்து மிகவும் பெயினில் மிகவும் வேதனையோடு கூட இருக்கும் வேளையில் எனக்கு வேறு ஒன்றும் வரவில்லை. எங்கேருந்து வந்தது என்பது எனக்கு தெரியும். ஆவியானவர் எனக்கு எல்லா வசனங்களும் என்ற உள்ளத்தில் இருந்த ஒவ்வொரு வார்த்தைகளை, வசனத்தை திரும்ப 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 அங்கே வசனங்களை சொல்ல கர்த்தர் கிருபையளித்தார். இப்போ கேட்டால் சொல்ல மாட்டேன். ஆவியானவர் எங்களுக்கு இப்போ உதவி செய்கிறவராக இருக்கிறார். வசனத்தின் மூலமாக ஜெயம் கொள்ளலாம், வார்த்தையின் மூலமாக ஜெயம் கொள்ளலாம். ஸோ இஃப் யூ நாட் கமிங் ஃபார் பைபிள் ஸ்டடி, பைபிள் ஸ்டடிக்கு வராமல் இருந்தீங்கன்னா, ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயரில் வராமல் இருந்தால், மேக் இட் அ பாயிண்ட், ஒரு 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 தீர்மானம் விடுங்க. ஐ வாண்ட் டு பி அட் த பைபிள் ஸ்டடி, பைபிள் ஸ்டடிக்கு நான் வரணும். ஐ வாண்ட் டு ஹியர் த வேர்ட் ஆஃப் காட். எங்களோட பிள்ளைகள் பிரசங்கம் பண்ணும் வழியில் இவன் தானே பிரசங்கம் பண்ணுறான், இவன் தானே பிரசங்கம் பண்ணுறான்ட்டு நான் வராமல் நிற்கிறது இல்லை. அந்த வார்த்தைகள் இன்றைக்கு ஜீவன் இந்த வார்த்தைகளாக இருக்குது. யாரு கூடாக கர்த்தர் பேச ஆயத்தமாக இருக்கிறார். பீலியாம் என்று சொல்லப்படுகிற அந்த மனுஷனுக்கோடு கூட, கர்த்தருடைய மனுஷனோடு கூட கர்த்தர் என்ன செய்தார்? கழுதை கூடாக பேசினார். யாரையும் எடுத்து ஆண்டு பாய்க்க வல்லவராக இருக்கிறார். ஸோ ஹியர் த வேர்ட் ஆஃப் காட். வார்த்தை வல்லமை உடையதாக இருக்குது, ஜீவன் இந்த வார்த்தையாக இருக்கிறது. வசனங்களை வாசிக்கும் வழியில் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்டவர்களை நாங்கள் விட்டு விலக வேண்டும். எங்களோட விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறவர்களை விட்டு விலகிடணும். எங்களோட விசுவாசத்தை கெடுக்கிற யாராக இருந்தாலும், எவராக இருந்தாலும், கர்த்தரை விட்டு விலகி போகக்கூடிய விதத்தில் எங்களுடைய ஜீவியத்துக்கு முள்ளா இருப்பாங்கள் என்று சொன்னால், அவர்களை விட்டு விலகுவது நல்லது என்பதை நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் காண்பிக்க போறேன். பைபிளில் நாங்கள் வாசித்து படித்து பார்க்கும் வேளையில் எண்ணாகமம் 16ஆம் அதிகாரத்துக்கு போவோம் என்று சொன்னால், நம்பர் 16, எண்ணாகமம் 16ஆம் அதிகாரம். அங்கே கோரா என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன், அவனை குறித்து சொல்லப்படுகிறது காணக்கூடியதாக இருக்குது. அவன் இஸ்ரவேல் மக்களோடு கூட இருந்தவன், இஸ்ரவேல் மகன் தான், இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் தான். அவனை குறித்து வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். லேவிக்கு பிறந்த கோத்திரத்தின் குமாரனாகிய இத்திசேயரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாவின் குமாரனாகிய நாத்தானையும் அபிராவையும் மேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு. பாருங்க, ஆட்கள் சும்மா போகல, தனியா போக மாட்டான். இவன் போய்க்க நீங்க பார்த்துருக்கிறீங்களா? யாரும் கதைக்க மாறுதண்டா ஒரு லீடரோட, நீங்களும் வாங்க அக்கா, நீங்களும் வாங்க, நீ கதைக்க போற, நீ கதைச்சிட்டு வாவன் இல்லை ஒரு ப்ரூஃபுக்கு. நீங்க அவங்க சொல்லக்க நீயும் எங்களோட வில்லு பாட்டுக்கு கேட்டுக்கிறீங்க தானே. எல்லாம் ஆமா போடுற ஆக்கள் இருக்கிறாங்க. அது மாதிரி எங்களோட சேர்ந்து அப்படித்தானுங்கோ என்று சொல்ற ஆக்கள் கவனம். இன்றைக்கு கர்த்தர் எங்களோட பேசுறார். கோராக கூட்டிக் கொண்டு போறான் சில ஆக்களை. யாரும் வாங்கோ, நாங்கள் இன்னாரோட கதைக்க போறோம் வாங்கோன்னு சொன்னா, ஆளை விடு ஐயா, பேசாம நீ போறதுன்னா போயிட்டு வாண்டா, அவனும் பெற மாட்டான். இவங்க போகிறாங்க, எங்க போறாங்க பாருங்கள், வாசிங்க 2ஆம் வசனம். இஸ்ரவேல் சபை தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 இஸ்ரவேல் மக்கள்ல நல்ல திறமான கூட்டம். இப்ப நீங்க நல்லா கதை கேட்பீங்க. நான் போன கிழமை சில காரியங்களை சொல்லக்க பைபிள்ல இருந்து அது கொண்டு வந்து கனெக்ட் பண்ண முதல் நீங்க நல்லா கவனமா கேட்டுக்கொண்டிருந்தீங்க. அதுக்கு பிறகும் கேட்டீங்க வசனத்தை. இன்றைக்கு சொல்லப்படுகிறது 250 பேர்களோடும் கூட ஆருக்கு முன்பாக எழும்பினார்களாம். அந்த தலைவன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் கர்த்தர் அவனுக்கூடாக, கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம், அவனுக்கூடாக மக்கள் விடுதலை பெற்றவர்கள். இன்றைக்கு
ஒரு நபருக்கூடாக கர்த்தர் விடுதலையை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், அற்புதங்களை செய்திருக்கிறார். அவனுக்கு விரோதமாக அவளுக்கு விரோதமாக எழும்புவதற்கு ஆக்களை கூட்டிக் கொண்டு வரப்போனால் நீங்க கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு நடக்க போகிறது அப்படிப்பட்டவளோடு சேர்ந்தால் அவளுக்கு நடக்கிறது தான் எங்களுக்கு நடக்கும். இந்த வசனங்களை கேட்டும் அதன்படி நடக்காதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இதுல ஒரு பெரிய ஒரு கிணறு இருக்குது. வெள்ளம் வார நேரத்தில் அந்த கிணறு எல்லாம் தண்ணியால மூடப்பட்டிடும். அதனுடைய லெவல் தெரியாது, தரமட்டத்தோடு இருக்கும். கவனமா இருங்கோன்னு சொன்னாலும் ஆக்கள் அதுக்குள்ள போய் விழுகிறவர்கள் இருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியாம விழுந்துட்டோம், தெரியும் தான் அந்த பக்கத்துக்கு போகக்கூடாது. அது போலதான் வாத்தியை கொடுக்கும் வேளையில ஆக்கள் வந்து சொல்லுவாங்க, அதை எங்களுக்கு தான் கொடுத்தாங்க. எங்களுக்கு இல்லை, இருக்கிற எங்களுக்கு தான் ஆண்டவர் கொடுக்கிறார். சபையில் இல்லாதவர்களுக்கு அல்ல. தேவனுடைய வாத்தியை இந்த கால வேளையில யூடியூப்ல லைவ் ஸ்ட்ரீம்ல கேட்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் தான் ஆசீர்வாதம். இவர்கள் என்ன செய்தார்கள்? மோசைக்கு முன்பாக எழும்பி அவர்கள் சொல்லுகிறத என்னவென்று சொன்னா வாசித்து பாருங்கள். வாசியுங்கள் அடுத்த வசனம். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, பாருங்க, மோசேக்கும் ஆரோனுக்கும், பாஸ்டருக்கும் அசிஸ்டன்ட் பாஸ்டரும் என்று சொல்ல, லீடருக்கும் அவற்றை அசிஸ்டன்ஸுக்கும் விரோதமாக எழும்பி கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்க டூ மச்சா போறீங்க, நீங்க இப்ப மிஞ்சி போறீங்க. வாசிங்க. சபையார் எல்லோரும் பரிசுத்தமானவர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, அங்க கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறார்கள். இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள்? ஒரு கமெண்ட்ரியை நான் வாசிக்கும் வேளையில் அந்த கமெண்ட்ரியில சொல்லப்படுகிறது என்னன்னு சொன்னா, மோசைக்கிட்ட சொல்றானா என்னன்னு சொன்னா, யூ ஸ்டெப் டவுன். நான் யோசிச்சேன், ஒரு ஊழியக்காரன் வந்து யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய கிருபையினால கர்த்தர் தான் இந்த சபைக்கு தலைவர். கர்த்தர் என்ன இந்த தேசத்துக்கு கொண்டு வந்து இந்த சபையை ஸ்தாபித்தவர். என் மூலமாக சபை ஆண்டவர் கட்டி எழுப்பித்து கொண்டிருக்கிறார். என் மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஆக்கள் வந்து சொல்றது போலதான் இந்த கோராகும் அவனோடு வந்த ஆக்களும் எல்லாம் தலைவர்களையும் கூட்டிக் கொண்ட எல்டர்ஸோட, யூ ஹேவ் டு ஸ்டெப் டவுன் ஃப்ரம் த மினிஸ்ட்ரி. மோசைக்கு சொல்றாங்க, நீங்க இதை விட்டு நீங்க விலக வேணும். ஏனென்றா கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். இப்படி சொன்னவனுக்கு என்ன நடக்குதுன்றதை பார்க்க போறோம். இன்றைக்கு சில ஆட்கள் சொல்லும் வேளையில அதுக்கு ஆமா போடுறதுக்கு அந்த 3 பேர் வந்தாங்க, 250 பேர் வந்தாங்க. அதுல ஒரு ஆளா நாங்கள் இருந்துடக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் பிரசங்கம் பண்றது கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி? விசுவாசிகள் மாத்திரம் ஒருக்கா கை உயர்த்தி ஒருக்கா காண்பீங்க பாப்போம். நல்ல வடிவா கை உயர்த்தி காண்பீங்க பாப்போம். எஸ், காட் பிளஸ் யூ. தெரியாம செய்த காலத்துல, அறியாம இருந்த காலத்துல ஆண்டவர் காணாதவர் போல் இருந்தார். ஆனா இப்பொழுது அறிவை கொடுக்கிறார். ஆண்டவர் அறிந்து கொள்ள கர்த்தர் கட்டளை எடுக்கிறார். பி வெரி கேர்ஃபுல். மிக கவனமா இருக்க வேண்டும். நீங்க மிஞ்சி போறீங்கள். உங்களை கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்று சொன்ன வேளையில மோசே அதை கேட்டபோது முகக்குப்புற விழுந்தார், அழுதுட்டார். கர்த்தாவே, நான் விடுதலை ஆக்க நான் போக மாட்டேன் என்று ஏற்கனவே சொன்னேன். நான் எனக்கு கதைக்க தெரியாதவன் என்று நான் சொன்னேன். திக்கு வாய் என்று சொன்னான். எத்தனையோ சாக்கு போக்களை சொன்னான். ஆனா நீர் என்ன தெரிந்தெடுத்து ஆண்டவரே, என்னை எடுத்து உபயோகித்து இந்த ஜனங்களை பார்வோனுடைய கையில இருந்து, பிசாசுடைய கையில இருந்து, உலகத்தில் இருந்து பிரித்தெடுத்து உம்மை ஆராதிப்பதற்கு நீர் சொன்னபடி கானான் தேசத்துக்குள்ள பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள கொண்டு போவதற்கு இவளை தெரிந்தெடுத்து என்னை உபயோகித்தீரே. ஆனா பாருங்க ஆண்டவரே என்று சொல்லி உடைந்துட்டான். உடைந்து போன நேரத்தெல்லாம் கர்த்தருடைய கிருபைத்தான் எங்களை தாங்குகிறது. கர்த்தர் தான் எங்களை அழாது என்று சொல்லுகிறார். அழாது என்று சொல்லி கண்ணீரை துடைக்கிறவர் நம்முடைய தேவன். எங்களுடைய கண்ணீர் எல்லாத்தையும் அவர் தம்முடைய துருத்தியில சேர்த்து வைத்திருக்கிறார். அன்னாளுடைய கண்ணீர் ஈஸியா சொல்லிடலாம். ஆனா அவ போன பாதை அன்னாளுக்கு தான் விளங்கும். எவ்வளவு வேதனை கூட போனா, எவ்வளவு கஷ்டத்துக்கு கூட போனா, எவ்வளவு உபத்திரத்து கூட. நீ முன்னுக்கு வரக்கூடாது, பிள்ளை இல்லை உனக்கு, எந்த ஃபங்க்ஷன்ல நீ நிக்க இயலாது.
உனக்கு பிள்ளைகள் இல்லைன்னு சொல்லி எவ்வளவு அழுது 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 அவ வேதனைப்படும் வேளையில் அவ யோசித்தா, நான் என்ற புருஷன்ட்ட சொன்னா புருஷன் சொல்றான், நான் உன்னை எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேன்னு உனக்கு தெரியும் தானே என்று எல்லாத்துலேயும் கூட கொடுப்பார். அது ஒன்றும் அவளை திருப்திப்படவில்லை. ஆனால் இயேசுவின் சமூகத்தில், தேவனுடைய சமூகத்தில், கர்த்தருடைய பாதத்தில் போய் இறக்கி தண்ட கண்ணீர் எல்லாவற்றையும் ஊட்டி விட்டார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியார் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேலே வைத்து விடுங்கள். அவர் உங்களுடைய பாரத்தை சுமந்து தீர்த்து விட்டார். அவரே சுமை தாங்கியா இருக்கிறார். பிரச்சனைகள் மனுஷனுக்கு சொன்னால் அது அவனுக்கு புரியாது, அவனுக்கு விளங்காது. ஆனால் என்னவென்று சொன்னால் அந்நாளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். இந்த கால வேளையில் நீங்கள் எவ்வளவு கஷ்டத்துக்கூடாக வேதனைக்கூடாக இதை தாங்க முடியாது, வெடிக்குது, என்ற இருதயம் வெடிக்குது, நோவாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது என்று யோசிக்கலாம். ஆனால் கர்த்தரிடத்தில் ஒன்றை செய்யுங்கள். முழங்கால் படியிட்டு, முழங்காலில் இருக்க முடியுமெண்டா முழங்காலில் இருந்து நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கிறார் என்றதை விசுவாசிப்பீங்களா, அந்த ஜெபத்துக்கு அவர் மறு உத்தரவு கொடுப்பார். என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். என்ன விசுவாசத்தில் ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே டோன்ட் ஸ்டாப் ப்ரேயிங். சில வருஷங்கள் ஆகிட்டது, இன்னும் ஜெபத்துக்கு பதில் இல்லையான்னு சொல்லி இங்கே இருக்கிறீங்கள் எத்தனையோ பேர். அதில் ஒரு குடும்பத்தை எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. எவ்வளவோ கஷ்டங்கள் கூட போனாங்க, எவ்வளவோ பிரச்சனை கூட போனாங்க, எவ்வளோ வேதனை கூட போனாங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து மனமகிழ்ச்சியாக சேர்ந்து துதிக்கக்கூடியதாக கர்த்தர் கிருபையளித்திருக்கிறார். அவர்களுக்கு சபையிலேருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை போய் எப்பொழுதும் உற்சாகப்படுத்தி ஜெபம் பண்ணி உதவி செய்து அவளை திடப்படுத்தினார்கள். இன்றைக்கு சும்மா நாங்கள் மேடையில் வந்து பிரசங்கம் பண்ணுறதை விட கஷ்டப்பட்ட ஆக்கள், நொந்து போன ஆக்கள், வர முடியாமல் இருக்கிற ஆக்கள், அவர்களை போய் விசாரித்து அவர்களை திடப்படுத்தி தைரியப்படுத்தி ஜெபம் பண்ணும் வேளையில் அதுதான் பெரிய ஆசீர்வாதம். இந்த மனுஷன் என்ன செய்கிறான்? 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், மோசே ஆண்டவருடைய வல்லமையினால திடப்பட்டான், தைரியப்பட்டான். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அந்த திட நம்பிக்கையை தருவார், தைரியத்தை தருவார். உங்களை நீங்கள் நம்பி இருந்தவர்கள், உங்களுடைய உற்றார் உறவினர், உங்களுக்கு அருமையானவர்கள் சில வேளைகளில் இந்த கோராக போல எழும்பி வந்திருந்தாலும் ஆண்டவர் இந்த காலவெளியில் பேசுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஐ எம் வித் யூ. முழு கூட்டமும் வந்துட்டுது. ஆனால் இஃப் காட் பி ஃபார் அஸ், தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? we will be the winners. நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். கோராக பார்த்து அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி சொல்லுகிறான், நாளைக்கு 5ஆம் வசனம், நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம்மண்டையிலே கர்த்தர் யாரை தம்மண்டையில தெரிந்து கொண்டார், எவனை தெரிந்து கொண்டாரோ அவனை காண்பிக்க போறார். ஆண்டவர் காண்பிப்பார், ஆண்டவர் காண்பிப்பார். ஆண்டவருடைய சுத்த கிருபை எங்களோடு இருக்குது. மோசேயை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களை ஆண்டவர் எத்தனையோ சூழ்நிலைகளில் இருந்து உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். இருள் அந்த வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். நீங்க இயேசுவின் பிள்ளைகளாக மாறி இருக்கிறீங்க. உங்களுக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அங்க பார்க்கிறோம் என்னவென்றால், ஒன்று செய்யுங்கள். 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஒன்று செய்யுங்கள் கோராகின் கூட்டத்தார்களே, நீங்கள் எல்லோரும் தூபகலசங்களை எடுத்துக்கொண்டு நாளைக்கு அவைகள் அக்கினியிலே போட்டு. அங்க 26ஆம் வசனத்துக்கு வாசிப்போம். அங்கே சொல்லப்படுகிற 26ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க தொடங்குவோம். 16ஆம் அதிகாரம் 26. அவன் சபையாரை நோக்கி, இந்த துஷ்ட மனிதரின் சகல பாவங்கள். பாருங்கள், இப்பொழுது எங்களுக்கு நாங்கள் 2 தீமோத்தேயு 2 இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கள். இப்பொழுது பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சபையாரை பார்த்து இந்த துஷ்ட மனிதரின் சகல பாவங்களிலும் நீங்கள் வாரிக்கொள்ளாத படிக்கு. பாருங்க, ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு தான் பேசுகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் சொல்லுவோம். பாப்போம், கொஞ்சமா இருக்குது, ஒரு 20 பேரோ 25 பேர் சொன்ன மாதிரி இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் எங்களோடு இந்த காடு வழியில பேசுகிறார் என்று சொல்றார்கள்? மாத்திரம் ஆமேன் சத்தமா சொல்லுங்க பாப்பா. ஆமேன். அங்க சொல்லுகிறார், பாவங்களில் நீங்கள் வாரிக்கொள்ளப்படாதபடிக்கு அவங்களுடைய கூடாரங்கள், அவங்களுடைய வீட்டுக்கு, அவங்களுடைய டென்ட்டுக்கு விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானவைகளில் நீ தொடக்கூட வேண்டாம்.
தொட வேண்டாம், அவங்களுக்கு இருக்கிற ஒன்றையும் தொட வேண்டாம். ஆண்டவர் இந்த காலவெளியில் பேசுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னார், தொடர்ந்து வாசித்து பார்க்க போகிறோம். அங்க சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், வாசியுங்கள். அப்படியே அவர்கள் கோராகு நாத்தான் அபிராம் என்பவருடைய வாசல் ஸ்தலத்தை விட்டு விலகி போனார்கள். அங்க நாங்க பார்க்கிறோம் என்னன்னு சொன்னா, இந்த கோராகு என்னத்தை, அவன் லேவி குடும்பத்தை சேர்ந்தவன். அவன் அங்க ஆரோனுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல. இவருக்கு விருப்பம் என்னன்னு சொன்னா, தன்னை உயர்த்த வேணும், ஒரு லீடர்ஷிப்புக்கு வர வேணும். கர்த்தர் அவனுக்கு நியமிக்கப்பட்ட அந்த வேலையை விட்டுட்டு அதை விட பெரிதான காரியத்தை செய்யணும். சில ஆட்களுக்கு என்னன்னு சொன்னா, என்கிட்ட ஒருவர் வந்து சொன்னார் முந்தி, இந்த சர்ச்சில் அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லையா. இவர் சாதாரண விசுவாசி, வந்தாலே சும்மா நிற்க மாட்டார், ஆடிக்கொண்டிருப்பார். நான் யாரென்று சொல்ல மாட்டேன், எல்லாம் கர்த்தர் தனக்குத்தான் வெளிப்படுத்துகிறார் என்ற மாதிரி நிற்பார். வந்து எனக்கிட்ட ஒரு நாள் சொன்னால், அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை, எனக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைச்சால் நான் நல்லா பார்ப்பேன் என்ற மாதிரி சொன்னார். அவர் ஊழியத்தில் இருந்த மனுஷனே இல்லை. சில வேளைகளில் சில ஆட்கள் கதைக்கும் வேளையில் செவிடர்கள் போல நாங்கள் இருந்துருவோம். எங்களுக்கு ஒன்றுமே விளங்காதவர்களை போல, மடியன் இல்லை, மடியனை போல நாங்கள் நடிப்போம். நித்திர கொள்றவனை எழுப்பலாம், நித்திர கொள்றவனை போல இருந்தால் எழுப்பே இல்லாது. அது மாதிரி தான் நாங்கள் மடியர் இல்லை, மடியரை போல சில வேளையில் கேட்டும் கேளாதவர்களை போல நாங்கள் இருந்துடுவோம். இன்றைக்கு எத்தனையோ புத்திமதிகள் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார் எங்களுக்கு. இவனுக்கு விருப்பம் ஆசாரிய ஊழியம் செய்ய வேணும் என்று கோராகுக்கு. ஆனா என்னவென்று சொன்னா, இவனை குறித்து வாசித்து பார்க்கும் வேளையில ஆண்டவர் பேசுகிறார், சர்வ வல்லவர், யார் தன்னுடைய மகன், யார் தன்னுடைய பிள்ளைகள் இல்லை என்பதை காண்பிக்கிறார். If you have been called to the ministry, God is with you and He will strengthen you, He will deliver you, He will uphold you. ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார். என்ன வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும், எல்லாம் எங்களை விட்டு போனாலும் கர்த்தர் எங்களோடு இருப்பார். கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். Faithful people, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அங்க வசனங்களை வாசித்து பார்ப்போம். 27ஆம் வசனத்தை வாசிங்கள். 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்படியே கேராகும் நாத்தானும் கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போனார்கள். யார் விட்டு விலகி போனார்களாம்? எங்கேயோ விட்டுட்டோம். என்ன எங்கேயோ? தேவனுடைய ஜனங்கள். நீங்க கவனமா இருக்க கர்த்தர் சொல்லுகிறார். விலகிறவனும் விலகி போனார்கள். தாத்தானும் அபிராமும் வெளியே வந்து தங்கள் பெண் ஜாதிகள், பிள்ளைகள், குழந்தைகளோடு தங்கள் கூடார வாசல்லே நின்றார்கள். அப்பொழுது மோசே, இந்த கிரியைகள் எல்லாம் செய்கிறதுக்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனத்தின்படியே செய்யவில்லை. கர்த்தர் அனுப்பினார், இது எந்த விருப்பப்படி நான் செய்யவில்லை, நீங்கள் எதனால அறிவீர்கள் என்றால் 29ஆம் வசனம். சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கு நேரிடுறது போல் இவர்களுக்கும் நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பி. இவங்க சாதாரணமா செத்து போனார், ஆக்கள் செத்து போற மாதிரி செத்தாள். இவங்களுக்கு தெரியட்டும், நான் கர்த்தரால் அனுப்பப்படவில்லை. அப்படிதான் நான் சொல்லி இருக்குது, கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். 30ஆம் வசனம். கர்த்தர் ஒரு புதிய காரியம். இது பயங்கரம். கர்த்தருடைய காரியங்களை விளையாடுறது பயங்கரமான காரியம். அந்நிய அக்கினியை பற்றி நான் எங்களுடைய லீடர்ஷிப்பில் இருக்கிற ஒரு சிலருக்கு நான் சொன்னேன், சும்மா வந்து ஜெபம் பண்ணாம ஸ்டேஜில் ஏறி நின்று பிரசங்கம் பண்ண போனா அவ்வளோந்தான், அம்போத்தான். பிரேயரை நடத்த போனா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ப்ளே பண்ண போனா, அந்நிய அக்கினி. எனக்கு இருக்கிற அனுபவத்தில் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு போனால் அந்நிய அக்கினி. ஆறு அந்நிய அக்கினியினால் செத்து போனார்கள் என்று சொன்னால் ஆரோனுடைய பிள்ளைகள், ஊழியத்துக்கு வந்தாக்கள். நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவனுடைய காரியத்தை செய்யும் வழியில் பயத்தோடு, நடுக்கத்தோடு, பரிசுத்தத்தோடு கர்த்தருடைய ஊழியங்களில் ஈடுபடணும். எனக்கு இன்றைக்கு விஷனுக்கு பிரயார்த்தானே என்று சொல்லி போட்டு என்னன்னு செய்து போட்டு, அன்றைக்கு நான் ஒரு ஆளோட கதைத்து கொண்டு வந்தேன். அவங்களுக்கு ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர், அதில் ஜெபம் பண்ண சொல்லி இருக்கிறார்கள், ஜெபத்தை வழிநடத்த சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இனி இல்லை என்று சொல்லி அதை குறித்து தான் தியானித்து கொண்டே
அந்த ஜெபத்தை குறித்து ஆயத்தப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அதை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷப்படுகிறோம். தங்களை என்னவென்று சொன்னால் அந்த ஜெபம் பண்ணுவதற்கு ஆயத்தப்படுத்த வேணும். பிரசங்கம் பண்ண சொன்னா மாத்திரம் ஆயத்தப்படுத்துறது இல்லை. எங்களுடைய சபையில இருக்கிற ஒரு நல்ல காரியத்தை நான் சொல்லி இருக்கிறேன். அதை இன்றைக்கும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்லுகிறேன். எத்தனை பிள்ளைகளை கர்த்தர் இந்த சபையில கொண்டு வந்து ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்து அவர்களை ஊழியக்காரர்களாக பிரசங்கம் பண்ணக்கூடியதாக வார்த்தைகளை கொடுக்கக்கூடியவர்களாக ஆண்டவர் அவர்களை பயிற்றுவித்திருக்கிறார் என்று பார்க்கும்போது எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குது. சபை சாதாரண சபை அல்ல. ஆண்டவர் காரியங்களை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் 30ஆம் வசனம், பூமி தன் வாயை திறந்து இவர்களை உயிரோடே பாதாளத்துக்கு இறங்கத்தக்க உயிரோடு, அதாவது பூமி அதிர்ச்சி வார மாதிரி இவர்கள் உயிரோட பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதேயானால் இந்த மனிதர்கள் கர்த்தரை அவமதித்தார்கள். இப்படி நடந்தால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். அவர் சொல்லுகிறான், இப்படி அவர்களுக்கு நடக்காத ஒரு காரியம் நடந்தால், பைபிள்ல அவர் சொல்லியிருக்கிறது, ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களை விடுவது பயங்கர காரியம், பயங்கர காரியம். சிமேயி என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷனை குறித்து நீங்க ஏதாயிலும் ஒரு பிரசங்கத்திலேயோ எங்கேயாண்டாலும் வாசிக்கையோ கேட்டிருந்தால் யாருன்னு கேட்க போறீங்க. சீமோனோண்ட இல்லை, சீமோன் இல்லை, சிமேயி என்றவன். ஆறுதவன் யாருன்னு தெரியல, தெரிய மாட்டேங்குது, கேள்விப்பட்ட பெயரா இருக்கிறது. எஸ், வெரி குட். தெரியாத ஆக்கள் கை வைத்து நாக்கள்கிட்ட கேளுங்க. தாவீது அப்சலோமுக்காக அவன் இடத்தை விட்டு அவன் ஓடிக்கொண்டு கேட்க, சிமேயி என்றவன் தூஷித்தான். தூஷித்து அவன் மேல புழுதிய போட்டான், கற்களை எறிகிறான், எல்லாத்தையும் செய்கிறான். தாவீதோடு போறவன்கள் கேட்கிறாங்க, இவனை இப்ப முடிச்சிடலாம், நீர் சொன்னீர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், கிங் ராஜாவை சொல்லும், அவனை முடிச்சிடலாம். அவன் சொன்னான், கர்த்தர் சிலவளை அனுமதித்திருப்பார். கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்க முடியாது என்பதை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் அல்லேலூயா சொல்லுவோம். பார்ப்போம், எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் ஒன்று நடக்காது. எங்களுக்கு இப்பொழுது நீ அறியா, இனிமேல் நீ அறிவாய். ஆண்டவர் என்னத்துக்கு அனுமதித்தார் என்பது தெரியும். அதே சிமேயி வந்து தாவீது திரும்ப வரும்பொழுதில வந்து மன்னிப்பு கேட்கிறான். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு செம்மையா இருக்கும் வேளையில சொல்லி முடியுங்க, அவனுடைய சத்துருக்கள் அவனோடு கூட ஒப்புரவாவார்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வருவார். உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு செம்மையாக இருக்கும் வேளையில. அடுத்த வசனம் 31ஆம் வசனம், அவன் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி முடித்தவுடனே, மோசே சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்து பூமி தன் வாயை திறந்து நிலம் பிளந்தது, பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. எல்லாத்தையும் விழுங்கி போட்டது. Be very careful. Be very careful. எங்களுக்கு சில வேளைகளில் சில காரியங்கள் எங்களுக்கு விளங்காது, சில அனுபவங்கள் எங்களுக்கு இல்லை. சில ஊழியக்காரருக்கு விசேஷித்த அனுபவங்கள் இருக்குது. அவங்க சொல்லும் வேளையில் பரலோகத்துக்கு நான் போனேன், பரலோகத்தில் இப்படி கண்டேன்டா, அந்த அனுபவம் எனக்கு இல்லை. பரலோகத்துக்கு போன அனுபவம் எனக்கு இல்லை. அதனால எப்படி இவர் பரலோகத்துக்கு போனார், அது அப்படி போயிருக்க மாட்டார், இது சும்மா சொல்றாங்கன்னு நாங்கள் கதைக்கக்கூடாது. அந்நிய பாஷை எடுப்போம். ஏன் அதெல்லாம் அந்நிய பாஷை எடுப்போம். அந்த அனுபவம் இல்லாதவன் இவங்க மடியர் போல கதைக்கிறாங்க, ஒன்று ஏதோ ஒன்று சொல்றாங்க, பிதற்றுகிறாங்க என்று சொல்லுவாங்க. ஆனால் அனுபவம் பெற்றவன் அதில் அவனுக்கு தெரியும் வல்லமை இருக்குது என்று சொல்லி, நான் சொல்றது விளங்குற ஆக்கள் ஆமேன் என்று சொல்லுவான். பார்ப்போம், ஏமேன். ஆகவே எனக்கு விளங்காததை அதுக்குள்ள நுழையக்கூடாது. அங்க பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு எங்களோடு பேசுகிறார். இந்த பாத்திரங்களை குறித்து பேசும் வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, இம்னேயும் பிலேத்தும் அவர்களுடைய பாவங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று சொன்னவர், இந்த கால வேளையில கோராக பற்றியும் அவனோட வந்த கூட்டத்தாரையும் குறித்து பேசி
திரும்பவும் அங்கே சொல்லப்படுகிறது 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொண்டு அங்கே 17ஆம் வசனத்தை வாசிங்கள். சொல்லப்படுகிறது, நீங்க அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய், அடுத்தது அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரிக்கப்படுகிற ஒரு நிலைமை, எங்களை பழுதாக்க கூடியதோடு நாங்க சேர்ந்திருக்க கூடாது. கொஞ்சம் புளித்தமா எல்லாத்தையும் ஈஸ்ட் எல்லா மாவையும் புளிக்க பண்ண ஒரு சின்ன ஸ்னேக் தான். சும்மா பர்த்டே பார்ட்டிக்கு தான் இன்வைட் பண்ணேன் அவங்கள. அவன் பர்த்டேக்கு வந்து கேக்கை சாப்பிட்டு போட்டு உனக்கு அம்புவை வச்சுட்டு தான் போவான், சும்மா இருந்துட்டு போக மாட்டான். மிக கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். எத்தனை பேருக்கு நான் பிரசங்கம் பண்றது சுத்த சூனிய மாதிரி இருக்கிறாக்கள் மாத்திரம் கையை உயர்த்தி சொல்லுங்க பாபா. விளங்குது அப்ப எல்லாருக்கும். I'm so happy. வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். அங்க சொல்லப்படுகிறது 20ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்பொழுது ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள், ஒரு வீட்டில் இதை சுருக்கமா நான் சொல்லி கொண்டு போறேன். ஒரு வீட்டில் விதவிதமான பாத்திரங்கள் இருக்குது. நீங்க சிலர் உங்களுடைய வீட்டில் கோல்டு பிளேட்டட் ஃபார்க் அண்ட் ஸ்பூன் இருக்கும். சில ஆட்களுக்கு உண்மையான கோல்ட் பிளேட்டட் கட்லரி இருக்கும், உண்மையாக இருக்கும். அதை பேங்க்ல தான் கொண்டு போய் வைப்பாங்க. ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் என்ன மாத்திரம் கொண்டு வருவாங்க. சில எங்களுடைய வீட்டில் நல்ல பாத்திரங்கள் இருக்குது. டாலர் கடையில் வாங்கின கப்பும் இருக்குது, ஃபைன் சைனாவில் வாங்கின நல்ல கப் அண்ட் சாசரும் இருக்குது. இந்த சும்மா கப் அண்ட் சாசரை வார பூரா எல்லாருக்கும் கொடுத்துருவோம். ஆனால் ஃபைன் சைனாண்டா ஸ்பெஷலாக யாரும் வாராங்களேண்டா இன்றைக்கு டீ பார்ட்டி, அதில் எல்லாருக்கும் அந்த டீ எல்லாத்தையும் கொண்டு வந்து வடிவாக சர்வ் பண்ணுவோம். நான் சொல்கிறது ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ஆட்கள் வீட்டுக்கு வாராங்கன்னு சொன்னால் நல்ல விருந்தினர், நல்ல சும்மா சாதாரண ஆட்கள் இல்லை, ஸ்பெஷலான ஆட்கள் வாராங்கன்னு சொன்னால், ஸ்பெஷல் கெஸ்ட் வாராங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஸ்பெஷல் பிளேட்ஸ், ஸ்பெஷல் கட்லரி, அவங்களுக்கு விருப்பமான சாப்பாடு, வடிவான எல்லா டிஷ்ஷஸும், நல்ல எக்ஸ்பென்சிவான டிஷ்ஷஸ் எங்களுக்கு அருமையாக இருக்கிறது. இது எல்லாத்தையும் கொண்டு வந்து நாங்கள் முன்னுக்கு வைப்போம். ஆனால் எங்களோட வீட்டில் எங்களுக்கு விளங்கும், ஊர்லேருந்து வந்த ஆட்களுக்கு குசினைக்குள்ள இருக்கிற சட்டி எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? கை வைத்து காட்டுங்க. என்ன தெரியாத மாதிரி, வாட் இஸ் கால்ட் சட்டி? நல்ல ஆட்கள் தான். ஒருவன் இப்படி தான் இங்கிலாண்டில் இருந்து போய் 20-22 வருஷத்துக்கு பிறகு யாழ்ப்பாணத்தில் திண்ணவெளி மார்க்கெட்டுன்னு ஒரு இடம் இருக்குது. மார்க்கெட்டுக்கு போக விரும்பினான். அஜான் மச்சான் திண்ணவெளி மார்க்கெட்டுக்கு போகணும். ஐ வாண்ட் தட் லாங் திங் மச்சான். வாட் இஸ் தட் லாங் திங்? அந்த நீட்டாக இருக்குமேடாப்பா, அது அப்படி. அவன் கேட்டான் புடலங்கா. நோ 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 நோ, அதை அந்த சூப்பு வம்பிச்சு முருங்கக்கா. அட உனக்கு அதே மறந்துட்ட. ஒரு 20 வருஷம் வெளிநாட்டில் இருந்தால் எங்களுக்கு தமிழே வர மாட்டுது. பிறந்ததும் தமிழ், வாழ்ந்ததும் தமிழ், ஜீவனோடு இருக்கிறதும் தமிழ், கத்தர முதலிடம். ஆனால் நாங்கள் இங்கிலீஷை 26 லெட்டர்ஸ் தானே, அதை மாற்றி 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 போட்டு போட்டு உங்களுக்கு இன்றைக்கு கிதியில் முடிக்கணும் சர்வீஸை. அல்லாட்டா ஜோக்ஸ் சொல்லி கொண்டு போவேன். இன்றைக்கு அருமையான தேவண்ட பிள்ளைகளை நாங்கள் பார்க்குறோம். என்னன்னு சொன்னால் சட்டி, அந்த சட்டி அங்கே இருந்து அடுப்பில் இருந்து அது சூடாக வந்து கறி எல்லாத்தையும் போட்டு யோசிச்சு பாருங்க. மீன் குழம்பு வைக்கிறீங்கன்னு சொன்னால் அது சட்டியில், அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது ஸ்ரீலங்காவில், சட்டியில் சாப்பாடு, நல்ல சாப்பாடு சமைச்சு கொடுக்குற சாப்பாடு. யாருக்கும் தெரியுமா இப்படி இருக்குது? எஸ். ஆனால் அந்த சட்டியை, அந்த கறி பிடிச்ச சட்டியை இல்லாட்டா கறி பிடிக்காத சட்டியை கொண்டு வந்து இன்றைக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கு நான் இதில் தான் சமைச்சேன்னு சொல்லி டேபிளில் கொண்டு வந்து வைப்பீங்களா?
வைக்க மாட்டீங்க. இந்த சட்டி இருந்து அழக்கூடும். நான் எவ்வளவு சூட்டுக்குள்ளால போன, நான் எவ்வளவு வெப்பத்தை எடுத்து, நான் எவ்வளவு போட்டு கராண்டு வறுத்தாங்க, போட்டாங்க, பிணைஞ்சாங்க, எல்லாத்தையும் செய்தாங்க. ஆனால் என்ன மேசைக்கு கொண்டு போயில, அங்கே பேர் பேசாமல் இருந்த அந்த நல்ல பாத்திரத்தை கொண்டு வந்து அதுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற கறியை தூக்கி அதில் ஒரு நல்ல கரண்டியில் போட்டுட்டு அங்கே கொண்டு போய் அகப்பையில் தான் கொண்டு போன. அகப்பை அடுத்தது சாடும். என்ன வச்சு விராண்டி எடுத்து போட்டு அதுக்கு பிறகு கொண்டு போய் அங்கே நல்ல வடிவான டீஸ்பூன் இல்லை, ஒரு நல்ல பெரிய ஸ்பூனோட கொண்டு போய் டிஷ்ஷில் வச்சு எல்லாரும் சாப்பிட்றாங்க. கொதிக்கிற கெட்டில் சொல்லும், நான் தண்ணியை கொதிக்க வச்சேன். ஆனால் இப்போ டீ போட்ட பிறகு கப் அண்ட் சாசரில் கொடுத்துருவான், கிஸ் பண்ணி கொண்டிருக்கிறான். கப் அண்ட் சாசரை கிஸ் பண்ணி இட்ஸ் சோ நைஸ் டீ என்று சொல்கிறான். என்னத்துக்கு நான் சொல்ல வர்றேன்னு சொன்னால், ஒவ்வொரு பாத்திரமும் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேணும். கார்பேஜ் பின்னும் ஒரு பாத்திரம் தான். அது என்னத்துக்கு நல்லது? கார்பேஜுக்கு தான் நல்லது. குப்பையை தூக்கி போடுறதுக்கு தான் நல்லது. கால் கழுவுறதுக்கு வச்ச குடத்தை பற்றி உங்களுக்கு தெரியும், பைபிளில் இருக்குது. எங்கே இருக்குது? காண ஒரு கல்யாண வீட்டில். அதுவும் தெரியாதாக்கள் இப்போ தலை சுத்துது. வீட்டில் பாய்ச்சி பாருங்க என்னத்தை சொல்லியிருக்கிறது. கட்சாடிகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாத்திரம் இருக்குது. இந்த சபையில் நாங்கள் தான் பாத்திரங்கள். ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று வச்சிருக்குது. இப்போ டீ போடுறவன் வந்து, நான் இங்கே தான் டீ போட்டேன், இன்றைக்கு உங்களுக்கு நான் சாட்சி கொடுக்க விரும்புகிறேன், வடையும் டீயும் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று பிரசங்க விடுவாமா மேடையில் என்று சொல்கிறதுக்கு. டீ போடுறவன் நேராக சர்வீஸ் முடிஞ்ச உடனே ஃபயர் மாதிரி ஏதோ ஃபயர் சொல்லி ஓடுற மாதிரி ஓடி போய் டீயை போட்டு கொண்டு வந்து எல்லாருக்கும் டீயை கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஒரு ஊழியம் இருக்குது. ஆனால் என்னவென்று சொன்னால், கார்பேஜ் பின்னை கொண்டு வந்து நாங்கள் முன்னுக்கு வச்சு நாங்கள் இதில் இருந்து விருந்து எடுப்போம்னு சொல்ல மாட்டோம். திருவிருந்துக்கு அது பிரிக்கப்பட்ட பாத்திரங்கள், ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசமான பாத்திரங்கள். இப்போ ஸ்பீடாக போக போகிறாங்க. ஆண்டவர் இன்றைக்கு எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அசுத்தத்துக்கு அல்ல, தமக்கு பிரயோஜனமான பாத்திரங்களா இருக்க, தமக்கு உபயோகமான பாத்திரங்களா இருக்க எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். தம்முடைய இரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிறார். அவருடைய வார்த்தையினால நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அவருக்கு பிரியமான பாத்திரமா இருந்தால் நாங்கள் அவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடியதாக கர்த்தர் எங்களை எடுத்து பாய்க்கிறதுக்கு ஊத்தியான பாத்திரத்தில் தன்னுடைய வல்லமையை ஊற்ற மாட்டார், தன்னுடைய அபிஷேகத்தை கொடுக்க மாட்டார். சில நேரங்களில் எனக்கும் வேற சிலருக்கும் கேள்விகள் வந்திருக்குது. சில ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையை எங்களுக்கு தெரியும், அவர்கள் சரியில்லாமல் இருக்கிறார்கள், ஆனால் எப்படி இன்னமும் வல்லமையாக பாய்க்கப்படுகிறார்கள் என்று சொல்லி கேட்டால், கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கனப்படுத்துகிறார். அதுதான் ஆன்சர். அதுக்காக அந்த நபர் பரலோகம் போவார் என்பது எங்களுக்கு நிச்சயம் இல்லை. பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விலகிறவன் இரக்கம் பெறுவான். பாவத்தையும் வச்சுக்கொண்டு பரிசுத்தமான காரியங்களை ஈடுபட வேண்டும் என்று சொல்லுகிறது பயங்கரமான காரியம். இந்த காலவேளையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உசியா ராஜாவை பற்றி உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு பாஸ்டர் எல்லாரையும் கொண்டாடுறாரு, எனக்கு தெரியாது, ஆனால் பரவாயில்ல, நடிப்போம், தெரிஞ்ச மாதிரி விளக்கம் மாதிரி ஓம் 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 என்ற மாதிரி இருப்போம். உசியாண்டு சொல்லப்படுகிற ராஜா தூபம் காட்ட துணிந்த வேளையில அது பரிசுத்தவான்களுக்கு ஆசாரியர்களுக்கு அல்லாமல் வேற யாருக்கும் தூபம் காட்டுற வேலை இல்லை. அந்த காரியத்தை பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீர் செய்யக்கூடாது என்று சொல்லி அவருக்கு சொன்ன வழியில் அவர் கேட்காம துணிந்து போனதுனால அவருக்கு வெண்குஷ்டம் வந்து மரிக்கும் வரையும் அவர் பிரிக்கப்பட்டவராயிருந்தார். ராஜா தான். கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு எங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். எங்களை சுத்திகரிக்க வேண்டும். We have to be cleansed with the blood of Jesus. இயேசுவின் ரத்தத்துக்கு இன்றைக்கும் வல்லமை இருக்குது. அசுத்தத்தை அங்கேயும் அதை இதை செய்து போட்டு வந்துட்டு நான் பாட்டு பாடுவேன், போதர் என்ன அப்படி செய்கிறார். இப்போ கோராகட விளையாட்டு இருக்குது, 2 பேரை கூப்பிட்டு இஞ்சாரம் பேரம் வீட்டில் தான் போகிறது. இப்போ கோராகிட மனைவியும் சேர்ந்து அங்கே இருந்து இங்கே பாரு அவர் இன்றைக்கு கொடுத்த பிரசங்கத்தை கேட்டீரல்லோ என்னது என்று சொன்னோன்னே அதோட சேர்த்து இன்னும் 2 பேர் 3 பேர் சேர்ந்து செய்தால் அது ஆபத்து. ஏனென்றால் ஆண்டவர் வீட்டில் கதைக்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதா? அனனியா சப்பீரால் கதைச்சது தெரியுமா தெரியாதா?
பரிசுத்த ஆவியானவர் எங்கும் இருக்கிறார், எந்த இடத்திலும் இருக்கிறார். எங்களை இந்த காலவெளியில் எடுத்து கர்த்தர் பாவிக்க வேண்டும். ஒரு பிரயோஜனமான பாத்திரம், அது பொன்னால செய்யப்பட்டு அதை செய்யும் வேளையில அதை செய்கிற மனுஷனுக்கு ஒரு பிளான் இருக்குது, ஒரு ஐடியா இருக்குது. இதை நான் பொன்னால செய்கிறேன்னு சொன்னால் அதை எங்கே இருக்க வேணும். அது சட்டியாக மண்ணால செய்கிறேன்னா அது எங்கே இருக்கணும். குயவனை பார்த்து கேட்கலுமா, அங்கே சொல்லப்பட்டுக்கிறது, குயவனை பார்த்து கேட்கலுமா ஏன் என்ன இப்படி வனந்தா என்று சொல்லி. எங்களுக்கு ஒரு கேள்வியும் கேட்கலாது. நான் அன்றைக்கு யோசிச்சேன், காகம் அன்னத்தை போல வாழ வேணும் என்று சொல்லி, அன்னத்தை போல மாற வேணும் என்று சொல்லி, அன்னம் என்று தெரியுமா, அன்னம் நான் மாற வேணும் என்று சொல்லி கங்கையில போய் மூழ்கினாலும் சொல்லி முடியுங்க, அன்னம் ஆகுமா? இன்றைக்கு சில ஆக்கள் பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் மாதிரி நாங்கள் மாற வேணும் என்று சொல்லி அவங்க போடுற சூட்டையும் அவங்க போடுற ஸ்டைலையும் வெளிக்கிட்டு அவங்க கதைக்க ஹிட் கட்ச் ஒன்றுமே நடக்குது இல்லை. இருக்கிற காகம்தான் பறக்குது, பூச்சி புழு பறக்குது, நாய் ஓடுது. இன்றைக்கு கத்தரைங்களை அழைத்த அழைப்புல நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் சட்டிட வேலையில் இருக்கணும். உங்களுக்கு இதை சொல்லி இருக்கிறேன், இதையும் சொல்லி முடிச்சிடுறேன். கிதில ஒரு வீட்டில் ஒரு நாயும் ஒரு நல்ல ஜெர்மன் ஷெப்பர்டும் ஒரு கழுதையும் இருந்தது. இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் என்ன செய்யும், ஆக்கள் வரைக்க குலைக்கும், எஜமானுக்கு காட்டுவான், யாரோ வாராங்கள் காவல் காக்குறது. கள்ளன் வரைக்க அது குலைச்சி பிடிச்சிட்டுது, பெரிய சந்தோஷம். ஆனால் பெட் பண்ணி அந்த ஜெர்மன் ஷெப்பர்டை பெட் பண்ணி எல்லாம் நல்லா செய்தார். இந்த கழுதை எல்லாத்தையும் பார்த்து கொண்டது, எப்பவும் இந்த பொரியை கொண்டு வந்து ஊற்ற உடுப்பை போட்டு என்னை தூக்க வச்சு எப்பவும் இப்படி செய்து, நான் டாகோட ஒரு ஒரு டீல் ஒன்று போட போகிறேன். அந்த ஜெர்மன் ஷெப்பர்ட போயிட்டு சொன்னது, இந்த கிழமை என்ன விடு, உண்ட வேலையை நான் செய்ய போகிறேன், எந்த வேலையை நீ வேணுமெண்டா செய். நாயும் ஓகேன்ட்டுது. ஒரு ஆட்கள் வராங்க வீட்டுக்கு திடீரென்று சொல்லி ஒன்று வரைக்க கழுத கத்த தொடங்கிச்சாம். என்னண்டா சிக்னல் காட்டிச்சாம் வீட்டு எஜமானுக்கு, someone stranger is coming, ஒரு அந்நியன் வருகிறான் என்று சொல்லி. வாட் ஹேப்பன்? இவன் வந்து பார்த்தான், வீட்டு எஜமான் பார்த்துட்டு என்னத்துக்கு கத்துறாண்டு கழுதை கடிச்சு. அந்த பாத்திரம் அந்த இடத்துல இருக்கும். எந்த பாத்திரம் எந்ததுக்காக செய்யப்பட்டதோ அதுக்காக உண்மையாக இருக்க வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது. ரோமர் 9ஆம் அதிகாரம் 19லேருந்து 21. ரோமன்ஸ் சாப்டர் 9 வாசிங்க பாபம் 19லேருந்து 21. இப்படியானால் அவர் இன்னும் குற்றம் பிடிக்கிறார். அவர் சித்தத்துக்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய். தொடர்ந்து வாசிங்க. அப்படியானால் மனுஷன் தேவனோடும் எதிர்த்து தரித்திருக்கிறதுக்கு நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கும் மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும். அங்க நாங்க பார்க்கிறோம் என்னன்னு சொன்னா, கடவுள் எங்களை சிருஷ்டித்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க. சிலர் போதரா நான் வரவணும், போதரா வரவணும். எனக்கு ஒரு யோசனை, எல்லாரும் போதரா ஆறு இருந்து கேட்க போறாங்க. விசுவாசி வேணும் எங்களுக்கு. விசுவாசியும் இருக்கணும், போதரும் இருக்கணும், 5 விதமான ஊழியங்களும் இருக்கணும். நான் சொன்னேன், ஒருவர் என்னட்ட கேட்டார், நான் அந்த கிளரிக்க காலர் போடுவேன் சில வேளையில், அந்த பாஸ்டர்ஸ் போடுற காலர் ஒன்று போடுவேன். அது ஆர்டினேஷன் எடுத்தால் தான் போடலாம், அது இல்லாமலே ஆக்கள் போடுவாங்க. ஒருவர் கேட்டார், பாஸ்டர் இதை எங்கே வாங்கினீங்கன்னு. ஒரு விசுவாசி, ஏன்னா அவனுக்கு தெரியாது, விளக்கம் இல்லை. பாஸ்டர் நல்லா வடிவா வலிக்கிறார். இப்போ நான் சங்கிலி போட்டுட்டு வருவேன் சில வேளைகளில் சிலுவையோட. அப்போ அதை பார்த்து சில ஆக்களுக்கு விருப்பம் போட, அதில் தப்பு கிடையாது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. சிலுவையை போடலாம், உள்ளுக்கு போடுற சிலுவையை வெளியிலையும் தூக்கி போட்டு காண்பிக்கலாம். இன்றைக்கு அது ஒரு நல்ல காரியம். ஆனால் என்னன்னு சொன்னால், கர்த்தர் எங்களை அழைத்த அழைப்பில் நாங்கள் உண்மையாக இருக்கணும். ஆண்டவர் என்னையும் உங்களையும் எடுத்து பார்க்க விரும்புகிறார். ஒரு டீ கப்பாக இருக்கணும் வேண்டாம், டீ கப்பாக இருக்க வேணும். ஒரு என்டர்டெய்னராக இருக்கணும் வேண்டாம், ஒரு என்டர்டெய்னராக இருக்கணும்.
ஒரு பிளஸ்ஸிங்காக இருக்க உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார் என்று சொன்னால் we have to be cleansed by the blood of Jesus. அவருடைய வசனத்தின் மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக நாங்கள் தூய்மையாக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்றால் கர்த்தர் எங்களை மாற்றுவார். இன்றைக்கு இந்த பாத்திரம் உபயோகத்துக்கு உரிய பாத்திரமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை அளிப்பாராக. ஆண்டவருடைய வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். இந்த 2 தீமோத்தேயு 2:20 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், தீமோத்தேயுக்கு சொல்லப்படுகிறது, நீ ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும். ஆகவே தான் இன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு பேசுகிற காரியம் என்று சொன்னார். இன்றைக்கு நாங்கள் பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை அளிப்பாராக. எத்தனை பேருக்கு விருப்பம் என்னை ஆண்டவர் ஒரு பாத்திரமாக, பிரயோஜனமான பாத்திரமாக மாற்ற எனக்கு விரும்புகிறார்? நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிற ஆக்கள் மாத்திரம் எழுப்பி நில்லுங்க. நான் ஜெபம் பண்ண போகிறேன். ஆண்டவரே, நான் பிரிக்கப்பட்ட ஒரு வித்தியாசம் இருக்க வேணும். சிம்சோன் ஞாபகத்துக்கு வருகிறது. அவனை ஆண்டவர் பிரித்தெடுத்தார். தாயிட வயிற்றில் இருக்கும்போதே சொல்லிட்டார், நசரேயன் பொருத்தனை இருக்கணும். மதுபானம் நசரேய பொருத்தனையில் உண்டு. மதுபானம் தொடக்கூடாது, தலைமயிர் வெட்டக்கூடாது, செத்த பிணங்களை தொடக்கூடாது. ஒரு பெரிய நியாயாதிபதியாக பாய்க்க விரும்புகிறேன் என்று சொல்லி கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஆனால் சிம்சோன் அதையும் விட இல்லை, இதையும் விட இல்லை, ரெண்டையும் செய்தான். அந்த வாழ்க்கையை குறித்து நீங்கள் காண்பீங்க. கர்த்தர் மன இரக்கமுடையவர், உருக்கமுடையவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இன்றைக்கு கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிற அழைப்பு பரிசுத்தத்துக்கு, தமக்கு பிரியமான பிள்ளைகளாக இருப்பதற்கு ஆண்டு தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்கள் ஈடுபடக்கூடாது. எங்களை தம்முடைய இரத்தத்தினால மீட்டெடுத்திருக்கிறார், கிரியம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். நாங்கள் எங்களுடையவர்கள் அல்ல, அவருக்கு சொந்தமானவர்கள். இந்த காலவெளியில் ஆண்டவரே, என்னை எடுத்து உம்முடைய ஊழியத்தில் என்னை எடுத்து பாவித்தல்ல. எப்படி பாய்க்க சித்தம் கொண்டுக்கிறீங்களோ அப்படி பாய்த்தலுங்க ஆண்டவரே. ஒரு அஷராக, ஒரு டெக்கரேஷன் பர்சனாக எப்படி என்ன பாய்க்க சித்தம் கொண்டுக்கிறீங்களோ, நோனித்த புல்பீட் கிளீனராக என்னை எடுத்து பாவியும் ஆண்டவரே. உமக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாக இருக்க கிருபையும் பாருங்க. எங்களுடைய கையை பார்த்து எனக்கு இந்த கை வேண்டாம்னு சொன்னால் கஷ்டம்தான். இந்த மூக்கு இந்த 2 கண்ணுக்கு இடையில வந்திருக்குது, இருக்கக்கூடாது இந்த இடத்துல சொல்லி தலையில வச்சு விட்டா என்ன நடக்கும்? ஆண்டவர் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல வச்சிருக்கிறார். மூக்கை இப்படி வைக்கக்கூடாது, மழை வந்ததுண்டா மூக்குள்ள தண்ணி போகாம ஆண்டவர் வச்சிருக்கிறார். மூக்கை இப்படி ஆழ்க்கக்கூடாது, ஈஸியாக காற்று எடுக்கக்கூடியதாக இப்படி மற்ற பக்கம் வச்சா மழை பெய்ய தண்ணி எல்லாம் உள்ளுக்கு போகும். ஆண்டவர் ஒவ்வொரு அவயங்களையும் அந்தந்த இடத்துல வச்சிருக்கிறாருங்கோ. நீங்க இருக்கிற இடத்துல ஆசீர்வாதமா இருக்க ஆண்டவர் வைக்க முடியும். சவுலும் பர்னபாவையும் ஜெபம் பண்ணி கொண்டு அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் வேளையில இப்படியான விசேஷித்த ஊழியத்துக்கு இவர்களை பிரித்து விடுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களை பிரித்து விட்டது போல, நீங்க செய்கிற ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் வேளையில தானாகவே எழும்பி வராமல் கர்த்தருடைய சித்தத்தை கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பித்து என்னை நிறுத்தட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா, கர்த்தர் காரியங்களை செய்வார். இந்த காலவெளியில கர்த்தர் எங்கள் மேல மன பிரியமாக, ரம்மியமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியா இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை அளிக்க இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். எங்களை நேசிக்கிற நல்ல தாப்பனே, இந்த வேளையிலையும் இந்த இடத்துல எழுந்து நிற்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, இந்த கால வேளையில இந்த கனத்துக்குரிய பாத்திரத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். எப்படி அசுத்தமாக இருக்கிற பாத்திரம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அன்பின் ஆண்டவரே, எல்லா பாத்திரங்களும் அந்த வீட்டில் பிரயோஜனமாக இருக்கும். அன்பின் ஆண்டவரே, பிள்ளையான உபதேசங்கள் கொடுக்கிறது கவனமாக இருக்க வேண்டும். சபைக்குள்ள சில வேளைகளில் நாங்கள் பார்க்குறோம், ஓநாய்க்கள் வந்து நிற்கும் என்று சொல்லி நாங்கள் மிக கவனமாக ஜாக்கிரதையாக அடையாளம் கண்டுபிடிக்கிறவர்களாக, ஆவிகளை பகுத்தறிகிறவர்களாக, பிசாசின் தந்திரங்களை அறியாதவர்களாக இல்லாமல் நாங்கள் விளக்கத்தை கொண்டு அறிந்தவர்களாக பிசாசுக்கு எதிர்த்து நில்லு, அப்பொழுது அவன் ஓடி போவான் என்று சொல்லி அன்பின் ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாக உங்களுக்கு பிரியமாக, நீங்கள் எங்களுடைய தாப்பனாக, எங்களுடைய கடவுளாக, எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை இந்த காலவெளியில் திரும்பவும் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளுங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சபையை பெரிதாக்க இன்னும் பெரிய காரியங்கள் செய்ய போவதுக்காக ஸ்தோத்திரம். வரப்போகிற காரியங்களில் ஆண்டவர் வரப்போகிற நாட்களில் வல்லமையான காரியங்கள் நடப்பிக்க போவதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும்
கழுகை போல செட்டைகளை அடித்து உயர எழும்ப கிருபெடுத்து கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். களைத்து போகாமல் இளைத்து போகாமல் அன்பின் ஆண்டவரே புது ஜீவன் பெற்று புது பலன் பெற்று அபிஷேகத்தோடு பல காரியங்களை உங்களுக்காக சாதிக்க ஒவ்வொரு மகளையும் எடுத்து பாவிக்கும்படி கேட்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானோட ஐக்கியம் அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.